இந்த வின்டர் டைம்ல குக் பண்றதுக்கே ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. அதுவும் வெஜிடேரியன்லாம் குக் பண்ணவே தோண மாட்டேங்குது. சரி ஏதாவது சூடா சாப்பிடணும் போல, ஏதாவது நான்வெஜ்ஜா இருந்தா இது நல்லாருக்குமே அப்படின்னு தான் இருக்கு. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்யலான்னு தான் தோணுச்சு. அதனால சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு காரம்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப மைல்டா தான் சாப்பிடுவேன். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு ரொம்ப காரமா சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு. இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, நல்லா காரமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிந்தாமணி சிக்கன் பண்ணியிருந்தேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இது கூடவே வந்து வரமிளகா வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் இதில ஆட் பண்ணணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸா இருந்தா இன்னும் நல்லாருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, தேவைப்பட்டால் கரம் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நானுமே கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா, சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.